Tamil Bells. காந்திஜியை சுட்டுக் கொன்ற வழக்கின் நீதி விசாரணையின் போது நீதிபதி ஜி.டி. கோஸ்லா நத்ரம் கோட்சேவை தனது வாக்குமூலத்தை அளிக்க அனுமதித்தார். இருப்பினும் இந்திய அரசாங்கம் நத்ரம் கோட்சேவின் வாக்குமூலத்திற்கு தடை விதித்தது. ஆனால் நத்ரம் கோட்சேவின் உடன் பிறந்த சகோதரர் கோபால் கோட்சே 60 வருடங்களை போராடினார். அதன் பலனாக கோட்சேவின் வாக்குமூலத்திற்கு விதித்த தடையை சுப்ரீம் கோர்ட் நீக்கியது. நத்ரம் கோட்சே காந்தியை கொன்றதற்கு 150 காரணங்களை பதிவிட்டிருக்கிறார். அதில் குறிப்பிடத்தக்க 12 காரணங்களை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1. 1919 ஜாலியன் வாலாபாக்கில் பிரிட்டிஷ் ஆர்மியை வழிநடத்தி அப்பாவி மக்களை படுகொலை செய்த ரெஜினால்ட் டையரை இந்திய மக்கள் கேட்டபோது காந்தி அதற்கு ஆதரிக்கவில்லை. 2. ஒட்டுமொத்த இந்தியாவை பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் அவர்களை தூக்குமேடையிலிருந்து காப்பாற்ற வலியுறுத்திய போது பிடிவாதமாக மறுத்த காந்தி அவர்களை தவறாக வழிநடத்தும் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்றும் வன்முறைக்கான பலன் என்றும் கூறி நிராகரித்தார். 3. 1946ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் நாள் பொது மேடையில் முஸ்லிம் லீக் உறுப்பினர்களுக்கு எதிராக சண்டையிடாமல் இந்துக்களை விட்டுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் முஸ்லிம் லீக் உறுப்பினர்கள் 1500 இந்துக்களையும் இஸ்லாமிய மதத்துக்கு மாறிய 2000 இந்துக்களையும் கேரளாவில் கொன்றதற்கு காந்தி எதிர்க்காமல் அல்லாவை வழிபடுபவர்களின் தைரியமான செயல் என தெரிவித்தார். 4. பல சந்தர்ப்பங்களில் காந்தி சிவாஜி, மகாராணா பிரதாப் மற்றும் குரு கோவிந்த் சிங் ஆகியோரை தவறாக வழிநடத்திய தேசியவாதிகள் என குறிப்பிட்டிருக்கிறார். 5. காஷ்மீரில் அதிக முஸ்லிம் இருந்ததால் காஷ்மீரை ஆண்ட கடைசி மகாராஜாவை ராஜினாமா செய்துவிட்டு காசியில் குடியேற அறிவுறுத்தினார் காந்தி. இன்னொரு பக்கம் ஹைதராபாத்தில் அதிக இந்துக்கள் இருந்த போதும் கடைசி நிசாமான ஒசாம் அலி கானை பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொள்ள ஆதரவளித்தார். சர்தார் வல்லபாய் பட்டேல் காந்தியின் விருப்பத்திற்கு எப்போதும் அடிபணிய மாட்டார். பட்டேலின் ஆபரேஷன் போலோ பற்றி தொலைபேசியில் நேரு கேட்டுக் கொண்டிருக்கும் போது இணைப்பை துண்டித்தார் காந்தி. 6. 1931ஆம் ஆண்டு காங்கிரஸ் கமிட்டி இந்திய தேசிய கொடிக்கு இந்தியாவிற்கே உரிய குங்குமப்பூ வண்ணத்தில் மட்டுமே வடிவமைக்க பரிந்துரை செய்த போது காந்தி 3 வண்ணங்களில் மாற்றியமைக்க வலியுறுத்தினார். 7. திரிபுரா காங்கிரசின் போது சுபாஷ் சந்திரபோஸ் பெருவாரியான ஆதரவால் பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பினும் பட்டபாய் சித்தராமையாவுக்கு ஆதரவளித்த காந்தி போஸை பதவி விலக கட்டாயப்படுத்தினார். 8. 1947ஆம் ஆண்டு ஜூன் 15 அன்று இந்தியாவை பிரிக்க அனுமதிக்க கூடாது என்று காங்கிரஸ் முடிவு செய்திருந்தது. ஆனால் மீட்டிங்கில் பங்கேற்ற காந்தி கடைசி நிமிடத்தில் பார்ட்டிஷனுக்கு ஆதரவு கொடுத்தார். ஆனால் ஆரம்ப காலத்தில் என் பிணத்தின் மீதுதான் இந்தியாவை பிரிக்க முடியும் என்று காந்தி அறிவித்திருந்தார். 9. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்தியாவின் முதல் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் காந்தி நேருவுக்கு ஆதரவளித்தார். 10. நேரு அரசாங்கம் சோம்நாத் மந்திரை அரசாங்க செலவிலேயே மறுசீரமைக்க முடிவு செய்திருந்தது. ஆனால் காந்தி அமைச்சக உறுப்பினராக கூட இல்லாமல் இந்த திட்டத்தை நிராகரிக்க கட்டாயப்படுத்தினார். அதே சமயம் ஜனவரி 13, 1948 டெல்லியில் இருந்த மசூதி ஒன்றை அரசாங்க செலவில் சீரமைக்க உண்ணாவிரதம் இருந்தார். 11. பாகிஸ்தான் உருவானதற்கு பிறகு அப்பகுதியில் வாழ்ந்த இந்து மதத்தை சேர்ந்த மக்கள் அகதிகளாக இந்தியாவுக்கு வந்தனர். அதில் சிலர் மசூதிகளில் தற்காலிகமாக தங்கியிருந்தனர். அதற்கு முஸ்லிம்கள் ஆட்சேபனை அளித்த போது காந்தி அங்கிருந்த அனைத்து இந்து குழந்தைகளையும் பெண்களையும் வயதானவர்களையும் மசூதியிலிருந்து வெளியேற்றி தெருவில் தள்ளினார். 12. 1947ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாகிஸ்தான் காஷ்மீரை தாக்கிய போது காந்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டு 55 கோடி இழப்பீடாக பாகிஸ்தானுக்கு அளிக்க கோரி இந்திய அரசாங்கத்தை கட்டாயப்படுத்தினார். காந்தி இந்துக்களின் உணர்ச்சிகளை துச்சமாக எண்ணி
இந்திய முஸ்லிம்களின் மனதை அடைய முயன்றார். இந்த 12 காரணங்களும் கோட்சே காந்தியை கொன்றதற்கு பதிவிட்டதில் குறிப்பிடத்தக்க காரணங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. Subscribe!